Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரெண்டான vlog தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப நாளாவே நீங்க வந்து கேட்டிட்டு இருந்தீங்க ஜுவல்லரி கலெக்ஷன்ட்டு. சோ கொஞ்சம் நியூவா நான் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னென்னங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். கண்கணம்ங்கற பிராண்ட் மூலமா கொஞ்சம் ஜுவல்லரிஸ்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். சோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் மூலமா தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ், வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பேங்கிள்ஸ், நெக்லஸ், இயரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ லஞ்சும் இருக்கு. ஸோ அந்த காம்போ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் காம்போ லஞ்ச் தான். ஸோ சிம்பிள் வெஜ் புலாவும் அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு கிரேவி மாதிரி ஒன்றும் நம்ம பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கோல்டில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து செஞ்சு போட முடியாது. பட் இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது வரும்போது அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நெக் பீஸ் பாருங்கள், இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா உங்களுக்கு கிராண்ட் லுக்கும் இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக வந்து இயரிங்ஸும் இருக்குது. எல்லாமே நான் அன்பாக்சிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ பேர் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்படியே உங்களுக்கு டிட்டோவாக இருக்கும். சில்க் சாரீலாம் வியர் பண்ணி இது ஒன்று மட்டும் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும். கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவர்லையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ அதுக்குள்ளேயே வந்து நம்ம போட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அப்படியே உங்களுக்கு புதுசு மாதிரி எப்போவுமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராம் பரிவர் நெக்லஸ். இதோட ப்ரைஸ் வந்து 1600 வித் இயரிங்ஸோட. இது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1100. இது வந்து மிட் ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கெம்ப் நெக்லஸ். இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமிக்கியும் வந்து க்ரீன் கலரில் வருது. ஸோ நம்ம க்ரீன் கலர் சில்க் சாரீ அதெல்லாம் வியர் பண்ணும்போது மேட்சிங்காக இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை மேட்ச் பண்ணி போட்டுட்டு போகும்போது அந்த ஃபோட்டோஸும் வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நான் எதாவது ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபினிஷிங் லுக் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஃபுல் இயரிங் வந்து ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டில் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம காது ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ வெட்டிங்லாம் வருது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ நான் சில்க் சாரியோட வியர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இமேஜும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700. ஸோ எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும், அவங்க பேஜை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாலும் வந்து அனுப்புவாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வித் ப்ரைஸோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மெயினாக இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது நமக்கு வர டவுட் என்னென்னா, ஃபோட்டோவில் பார்க்குறதும் இதுவும் வந்து ஒரிஜினலாக இருக்கா, பேக்கிங் கரெக்டாக வருமா அப்படின்னா, பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நல்லா பபிள் ட்ராப் பண்ணி 2-3 கவர் போட்டு உள்ளே பாக்ஸ் வச்சு மறுபடியும் பபிள் ட்ராப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ பேக்கிங் எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ பேக்கிங் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்டோன்ஸ் இதெல்லாமே வந்து எதுவும் அடிப்படாமல் நல்லா பாக்ஸ்குள்ளே சேஃபாக வச்சு தான் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த எல்லா ஐட்டம்ஸும் தான் நான் வாங்கியிருந்தேன். எல்லா ப்ராடக்டோட க்ளோஸ்அப் இமேஜும் காட்டுறேன் பாருங்கள்.
நிறைய சின்ன சின்ன ஃபெஸ்டிவல், நவராத்திரி ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரியோட மேட்ச் பண்ணி சின்னதாக இந்த மாதிரி போடும்போது நல்ல ஒரு லுக் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு நெக்லஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா மினி ஆரம், மிட் ஆரம் அந்த மாதிரி டைப்பில் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஏன்னா பெரிய பெரிய ஆரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம கோல்ட்லேயே போடுவோம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக 3 செட்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த 3 செட்டுமே இது தான். லாஸ்ட்டாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கெம்ப் ஆரம் வாங்கியிருந்தேன். ஃபுல் க்ரீன் கலரில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த எல்லா கலெக்ஷனும் தான் நான் வாங்கியிருந்தேன். க்ளோஸ்அப் லுக்கும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போத் அன்பாக்சிங்கும் காட்டியிருக்கேன், வியர் பண்ணியும் காட்டியிருக்கேன். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினி ஆரமும் இந்த பேங்கிள்ஸும் தான். பேங்கிளோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சைஸ் மட்டும் அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்பாக்சிங் வீடியோ எடுத்து வியர் பண்ணி காமிச்ச மாதிரி வீடியோ அதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு வெஜ் புலாவ் ரெசிபி தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். பொதுவாக ஹோட்டல்ஸ்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெஜ் புலாவ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரைட் ரைஸுக்கும் வெஜ் புலாவுக்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். என்னென்னா நம்ம எல்லாமே வந்து ரைஸை குக் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டு நம்ம ரைஸை வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே ஒன்றா போட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கட் பண்ணுற மாதிரி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பீன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியனும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம கேப்சிகம் தேவை, பட் புலாவுக்கு வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணக்கூடாது. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் ஆட் பண்ணணும். பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3 நான் வந்து ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டேட்டோ வந்து 1 அல்லது 2 பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு பொட்டேட்டோ போதும். சின்ன சைஸில் மீடியம் சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பொட்டேட்டோ வந்து அப்படியே கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் கம்ப்ளீட்டாக கீல செஞ்சிங்கன்னா கூட நல்ல ஒரு ஃப்ளேவரோடு அந்த ரைஸ் இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை 1, ஒரு 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். அதே மாதிரி எதையுமே வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. பிரியாணி அந்த மாதிரி தக்காளி சாப்பாடு இதுக்கெல்லாம் நம்ம வதக்கிற மாதிரி வதக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பச்சை பட்டாணி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து அது சீக்கிரம் குக் ஆகிடும், அப்புறம் எல்லாமே வந்து மசிஞ்சிரும். அதனால் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணணும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 minutes லைட்டாக இதை வதக்குங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். எந்த ஸ்டேஜுக்கு வதக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 50% 40% குக் ஆகிருந்தால் போதும். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குக் ஆகி மேஷ் ஆகிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. புலாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் முழுசாக இருக்கணும். ஸோ அது வரைக்கும் தான் நம்ம குக் பண்ணணும். புலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் தண்ணி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் ரைஸ் போட்டதை மறந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு அடுத்து ரைஸையும் போட்டுட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம 2 கப் ரைஸ் போட்டிருக்கோன்னா, அப்புறம் மறுபடியும் 2 கப் வாட்டர் உடனே ஆட் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் குக் ஆகி வரும்போது நமக்கு சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம 2 கப் ரைஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஊற்றியாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ மேலால் நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக பர்ஃபெக்டான உங்களுக்கு புலாவ் கிடைக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி வர டைமில் நம்ம லெட்டு போட்டுடலாம். லெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி லெட்டு செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ கொஞ்சமாவது அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ விசில் அதெல்லாம் எதுவுமே விட போகிறதில்ல. இந்த மாதிரி வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 10 minutes வந்து நான் குக் பண்ண போகிறேன். கரெக்டாக 10 minutes கழித்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை கலக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ லைட்டாக நீங்கள் ஃபோக் வச்சு சைட்லேருந்து இப்படி லைட்டாக இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரைஸுமே வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்ட் வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி எடுத்து சைட்லேருந்து ரைஸ் எடுங்க. ஸோ நம்ம ரொம்ப போட்டு குத்தணும் அப்படின்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரைஸுமே முழுசாக குக் ஆகிருக்கு. வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு குலையில பர்ஃபெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி குக் ஆகி வந்திருக்கு. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு வெஜ் புலாவ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த வெஜ் புலாவ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ்மா கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். பன்னீர் செமி கிரேவி மாதிரி செய்யலாம், இல்லை மஷ்ரூம் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ராஜ்மா கிரேவி வந்து ஆல்ரெடி நான் வந்து சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த காம்பினேஷனில் தான் வந்து நான் ஒரு காம்போ லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.